வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 850 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிசியோடைய நியமனம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர், ஓகேங்களா. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங்கில் பாதி பேருக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. டிசிசியோடைய நியமனம் 850 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. இதற்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டு வந்த கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட், டிசிசியோடைய மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிசிசியோடைய நியமனத்தை மீண்டும் நடத்துங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்களை அனைத்துமே மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நடத்துங்க அப்படின்ட்டு நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லோருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிரைவர் கம் கண்டக்டரு 2025 நியமனம் போட்டாங்க பார்த்திங்களா, போஸ்டிங்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீபோஸ்டிங் போடுங்க, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்முறை தேர்வு எல்லாமே எடுத்துங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்டிங்கில் போயிட்டு வண்டி ஓட்ட தெரியாதவங்க, ஸோ ஒரு இடத்துல வளைக்க தெரியாதவங்களெல்லாம் டிரைவராக போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றங்கள் பல சாட்டிகிட்ருக்காங்க. எல்லாமே எதிர்பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ தெரியல. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது நடக்குமா அப்படின்றது தற்சமயம் கிளியராக தெரியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுதெல்லாம் வர இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இந்த புதிய அறிவிப்புகள் இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, என்றைக்கு தான் இந்த புதிய அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நோக்கி தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியுடைய பிரம்மாண்டமான அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தில் விரைவில் அறிவிக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே போஸ்டிங்கை போட போகிறாங்க. 800 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த 800 பேர் கேண்டிடேட்டுக்கும் விரைவில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது மக்களே. நீங்கள் எல்லாருமே அதை தான் நம்பிட்டுருக்கீங்க. இன்றைக்கி போஸ்டிங் போடுவாங்களா, நாளைக்கு போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த 850 பேருக்கும் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் அனைவருக்குமே போஸ்டிங் போட போகிறாங்க. அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நிறைய பேர் போக்குவரத்து கழகத்தில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் விரைவில் தெளிவுபடுத்துவாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை, எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு டீட்டெயிலான லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிதுங்க. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு எளிது அப்படின்றது கிடையாது. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறன்றது. ஸோ கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்கேருந்து நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று கொள்ள முடியும். ஸோ இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க அந்த ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். ஸோ கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.